ஹாய் மக்களே! இன்னைக்கு பரங்கிக்காய வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வந்து வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிட்டு கூடவே கடலப்பருப்பு, கொஞ்சம் சுண்டல், பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே வந்து நம்ம அரைஞ்சி வச்சுருக்க பரங்கிக்காயையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா காய் வந்து ஆஃப் குக் ஆகிற அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த காய் நீர்க்காய்ங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்தா போதும். நல்லா தண்ணியில் வந்து நல்லா வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக விட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்தோடனே வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் ஸ்வீட் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா சர்க்கரையை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து தேவைப்படுற அளவுக்கு தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு சுருளை விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ வீடியோஸ்க்கு முன்னாடி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.